நம்முடைய இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். In the name of Jesus Christ, our Savior and Redeemer, we again give you morning greetings. குறிப்பாக இந்த தவக்காலம் நாளை மறுநாள் இருந்து ஆரம்பிக்க போகிறது. Particularly, the Lent days are going to start from day after tomorrow. இந்த தவக்காலத்திலே எதற்காக இந்த முயற்சிகள் எல்லாம்? Why do we take such efforts in the Lenten days? குறிப்பாக சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to know what happened in the cross especially. எதற்காக இந்த சிலுவை? Why is this cross? ஏன் கடவுள் மாம்ச சரீரத்துல வர வேண்டும்? Why did Jesus have to come in a bodily form? ஏன் கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்த வேண்டும்? Why did he have to shed his own blood for us? இப்படி தொடர்ச்சியா இந்த 6 வாரங்களும் For the next continuous 6 weeks ஈஸ்டர் வரும் வரைக்கும் till Easter comes, தொடர்ச்சியாய் நாம் பார்க்க போகிறோம். we are going to see continually சிலுவையில் என்ன நடந்தது? what happened in the அவருடைய cross. இரத்தம் எதற்காக? Why is his blood? எதற்காக அவர் மாம்சத்தில் இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும்? Why did he have to come to this world in a bodily form? வாஞ்சியாய் வாருங்கள். Come with thirst. சிலுவையிலே நடந்த அந்த தியாகத்தை நாம் பார்க்கும்போது When you're going to see the sacrifice that happened on the நம்முடைய cross, வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாறுதலை நாம் காண we முடியும். can definitely see a change in our lives. அதனால் தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வாரத்தில் நாம் முதலாவது ஆரம்பிக்க போகிறோம். First, we'll start in this week. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே The Gospel of John, chapter முதல் 13. வசனத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். Let's read the first verse. பாஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இந்த உலக வாழ்க்கை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆங்கிலத்தில் ஒரு வாசிங்க. Now, before the feast of Passover, when Jesus knew that his hour had come to depart out of this world to the Father, having loved his own who were in the world, he loved them to the end. இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். Jesus came as a man to this world. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். He started his ministry. இப்பொழுது நேரம் சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறார். Now he's come to the perfect time. அதனால வேதம் சொல்லுகிறது, That is what the Bible says. தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து. Jesus knew that his hour had come. அப்ப தேவன் இந்த பூலோக வாழ்க்கையில வந்த நாளிலிருந்து The time Jesus came to this world, பிதாவாகிய தேவன் God the Father, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு his son Jesus Christ, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருக்கு அறிவித்துக் கொண்டுதான் வந்தார். in every situation, every part of his life, he always told him. முதலாவது இந்த வாரத்திலே நாம் முதலாவது அவுட்லைன் மாத்திரம் பார்க்க போகிறோம். We're going to see the outline in this week. மற்ற வாரங்களிலே ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள The போகிறோம். coming weeks, we're going to the deeper truths. எதற்காக பிதாவாகிய தேவன் தம் குமாரனுக்கு எல்லாவற்றையும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு காலத்திலும் வெளிப்படுத்த வேண்டும்? Why at a particular time, at a particular situation, did God the Father reveal certain things to Christ? வேதத்திலே பார்க்கும் பொழுது If you see in the Bible, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் the book of Isaiah, 11ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், if you read chapter 11, verse 1 and 2, ஞானத்தின் ஆவினால் அவர் நிரப்பப்படுவார் என்று it's சொல்லப்பட்டிருக்கிறது. told the spirit of wisdom will be on him. பிதாவாகிய தேவன் God the Father, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு his son Jesus இந்த Christ, பூமியில் வரும் பொழுது when he came to this earth, அவர் ஏற்ற காலங்களிலே அவருக்கு அறிவித்துக் கொண்டே வர வேண்டும். at the right time, he kept preaching about things to him. இந்த ஞானமும் இந்த அறிவும் பூமியில மனிதனா இயேசு வந்ததுனால அது தேவைப்பட்டது. Because Jesus came as a man, yet his wisdom and knowledge was needed for him. அதனால் அந்த பூமியில வந்த நாட்களிலே So when he came to this earth, இன்னும் காலம் நிறைவேறவில்லை. the time hadn't come yet. அதனால் அவர் மேல் கை போடவில்லை. So he hadn't kept his hand on him yet. நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். You can see that in many places. வேத வாக்கியம் நிறைவேறும்படி For the Bible verses to be get fulfilled, இது நடந்தது. this happened. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி Because the scripture said இவை like நடந்தது. this happened. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவன் அந்த ஞானத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிரப்பிக் கொண்டு வந்தார். So for every situation, he filled Jesus Christ with the knowledge he needed at that time. அதனால இயேசு இந்த பூலோக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கூட That time when Jesus was living on this earth as well, பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ நான் அதைத்தான் செய்கிறேன். whatever the Father says, that only I am doing. நான் ஒன்றும் சுயமாய் பேசவில்லை. I am not doing it on my own. ஒன்றும் சுயமாய் செய்யவும் இல்லை. I am not doing anything of my own accord. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? What do we know from this? தேவன் God, பூமியில மனிதனாய் வந்திருக்கிறார். when he came to this earth as a man, மனிதன் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து
how man should obey God like that Jesus Christ இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்பது அடையாளமாக தான் அது நடக்கிறது. as an example of how he obeyed God the Father, that's he was as an example to every mankind here. இப்போது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் we see in Hebrews chapter 2 14-15 வசனங்கள் சொல்லுகிறது, verse 14 and 15 say முழு உலகம் மனித குலம் the entire mankind பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். was bound by Satan. ஆனால் பிசாசினால் கட்டப்பட்ட மனிதனை So this man was bound by Satan விடுவிக்கும்படிதான், to deliver him, அந்த பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை பெறும்படிதானே to deliver them from the bounds of பிதாவாகிய தேவன் God the Father, தன்னுடைய குமாரனை his son. மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்திற்கு அனுப்பி He வைத்தார். sent him in flesh and blood. ஆனால் இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். It's important that we know all these truths. ஏன் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூலோக வாழ்க்கையில மனிதனாய் வந்தார்? Why did he come as a man with flesh and blood? பாவம் செய்தது கடவுள் அல்ல, The one who did sin was not God. பாவம் செய்தது மனிதன். Man was the one who did sin. இந்த மனிதனை மீட்பதற்காக To redeem this man, அவர் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். from heaven one word if he had said it have been over. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. அது மனிதன் கொண்டு வந்து விட்டான். That man brought it in. அந்த மனிதனை மீட்பதற்காக To redeem this man, கடவுள் மனித அவதாரம் எடுத்து வர வேண்டியதா இருந்தது. it was needed that God comes in a manly form. ஆதலால் தான் அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூலோக வாழ்க்கையில மனிதனாய் வந்தார். That is why he came in flesh and blood as a man to this world. மீண்டும் மீண்டுமாய் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறோம், இதை கவனமாய் கேளுங்கள். Again and again telling you, pay attention to இந்த this. இடத்துல மேன்மைப்படுத்துவது ஒன்றே ஒன்றுதான். There's only one thing that's getting glorified here. இந்த வேத சத்தியத்தின் மேன்மைகளை மாற்றம் தான் உயர்த்தி பேச We முடியும். can only boast about the Bible verses that's given to us. சிலுவை குறித்து மாத்திரம் தான் பேச We முடியும். can only talk about the cross. சிலுவையில் என்ன நடந்தது என்று தான் சொல்ல We முடியும். can only say what happened on the cross. அதனால் கவனியுங்கள், So pay attention. அவர் ஏன் மாம்சமும் இரத்தம் உடையவராய் வந்தார்? Why did he have to come in flesh and blood? யோவான் 1 முதல் வசனம் சொல்லுகிறது, John chapter 1 says, ஆதியிலே வார்த்தை இருந்தது, at the beginning the word was அந்த there. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, The word was with God. அந்த வார்த்தையே தேவனாய் The இருந்தது, word was God. அந்த வார்த்தை மாம்சத்திலே வெளிப்பட்டது. And that word became flesh. ஆமென் கருமையானவர்களே, Yes, my dear people. வார்த்தை நமக்காக மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூலோகத்திலே மனிதனாய் வந்தார். Word became flesh and blood and came to the earth as a man. இது முதல் அடையாளம். This is the first sign. இரண்டாவது அடையாளம், Second sign. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் விளைவு என்ன? What is the consequences of wages of sin? Death. முதல் மனிதன் பாவம் செய்தபடியால் Because the first man did sin. பாவத்தின் அதிகாரியாக பிசாசு மனிதனுக்குள்ளே வந்து விட்டான். Satan, the father of sins, came into him. இந்த பிசாசின் வித்து மனிதனுக்குள்ளே வந்தது. The seed of Satan was in man. அந்த மனிதனுக்குள்ள அந்த வித்து வந்தபடியால் Because that seed was in man, அவன் பிறக்கிற அத்தனை பிள்ளைகளும் all the children born to him பாவத்திலே பிறக்கிறார்கள். were born in sin. மனித குலம் இன்றைக்கும் பிறக்கும் பொழுது Till today, when mankind, every child நம்முடைய is born, பிதாவாகிய ஆதாமுடைய வித்திலிருந்து தான் they பிறக்கப்படுகிறது. born from Adam's seed. ஆனால் மனுஷன் பிறக்கும் போது பாவியாய் பிறக்கிறார். That is why when a baby is born, a man is born, they are born in sin. அவருடைய இரத்தத்திலே பாவம் கலந்திருக்கிறது. There is sin in their blood. அதனால்தான் எந்த தவறு செய்யவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட Even the ones who say, I haven't done any sin, தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அழைத்து கூப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னார், if you call them individually and say, அவர்களுக்குள் அந்த பாவ உணர்வு இருப்பதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். they will reveal that they have the sinful thoughts in their mind. ஆனால் இந்த பாவத்தை போக்குவதற்காகத்தானே To take away this sin, தேவன் மனித அவதாரம் எடுக்க வேண்டியதா இருந்தது. it was needed that God had to come as a man. இந்த பாவத்தை போக்குவதற்காக To remove this sin, தேவன் ஒரு வழியை வைத்திருந்தார். He made a way. மனிதன் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டான். Man created a way. பிசாசு அவனுக்கு என்ன சொன்னானோ அதன்படி அவன் ஆரம்பித்து விட்டான். Whatever Satan has showed him, that's the way he started. ஆனால் பாவம் செய்த மனிதனுக்கு தேவன் வேறு திட்டத்தை வைத்திருக்கிறார். But God kept a different plan for the man who did sin. மனிதன் எந்த திட்டத்தை எடுத்து விட்டான்? What did the plan with man do? முதலாவது பாவம் செய்தவுடனே Because immediately after he did sin, மகிமை அவனை விட்டு விலகி போனது. the glory left him. விலகி போன மனுஷன் முதல் என்ன செய்தான்? What did he do the moment the glory left him? தன்னை மூடிக்கொள்வதற்காக To cover himself, அத்தி இலைகளை எடுத்து தனக்கு உடையாக உடுத்திக் கொண்டான். he made clothes from fig leaves. அது மனிதனுடைய வழிபாடு. That is the traditions of man. இன்றைக்கு அதுதாங்க.
till today. இந்த இலை எப்படி மூடிக்கொள்கிறதோ How this leaf covers, இப்படிதான் மனிதன் வழிபாடுகளை கற்றுக் but கொடுத்திருக்கிறார்கள். none of the traditions are followed. அது ரட்சிப்பின் வழி அல்ல. That is not the way of அது salvation. ரட்சிப்பின் வழியை போல இருக்கும். It will look like the way of அது salvation, ரட்சிப்பின் வழி அல்ல. but that is not the way of தேவன் salvation. அவனுக்கு என்று ஒரு வழி வைத்திருக்கிறார். God had made a way for him. அதற்காகத்தான் ஏதேன் தோட்டத்திலே That is why the Garden of Eden, முதல் முறையாக first time, ஒரு மிருகத்தை கொன்று he killed an animal. அதன் ரத்தத்தோடு கூட அவனுக்கு ஒரு தோல் உடை உடுத்தப்படுகிறது. With the blood of that animal, he made a skin. இதுவும் skin நிரந்தரம் of the அல்ல. dog. That is also not இதுவும் permanent. நிரந்தரம் அல்ல. That is also not permanent. இப்போது அவன் இந்த உலக வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று சொன்னால் If he has to live in this earth, அவனை மூடிக்கொள்வதற்கு ஒரு ஆடை தேவைப்படுகிறது. he needed clothes to cover himself. இது ரட்சிப்பின் ஆடைக்கு முதல் ஒரு அடையாளமாக இருக்கிறது. This was a sign of a cloth of salvation. ஆனால் என் அன்பு தெய்வ ஜனங்களே, My dear beloved, மனிதனை மீட்கும்படி to deliver man, பரலோகத்தின் தேவன் God the Father இந்த from heaven, பூமியில மனிதனாய் வர வேண்டியதா இருந்தது. it was needed that he comes to this இந்த earth. மனிதனாய் வர வேண்டியதற்கு For him to come as a man, இன்னொரு காரணம் இருக்கிறது. there was another reason. ஆதாமுடைய வித்திலிருந்து வந்தபடியால் Because he came from Adam's seed, மனிதன் பாவியா இருக்கிறார். they were born as ஒரு பாவி இன்னொரு பாவியை மீட்க முடியாது. a sinner cannot redeem another sinner. ஒரு பாவி இன்னொரு பாவியை ரட்சிக்க முடியாது. A sinner cannot save another sinner. ஆதலால் என் அன்பு தெய்வ ஜனங்களே, So my dear beloved, பரலோகத்தின் தேவன் இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் when the Father in heaven has to come down, பூலோகத்துல ஒரு மனிதன் தேவைப்பட்டது. there was needed a man. அதான் அன்னை மரியாள். That was Mother Mary. அன்னை மரியாளை தேவன் தெரிந்து கொண்டு Her Mother Mary was chosen by God. இப்போது பிசாசு எப்படி ஒரு வார்த்தையை விதைத்து மனிதனை பாவம் செய்த வைத்தானோ, How Satan had sown a seed of lie and இது போல defeated man. தேவனுடைய வார்த்தை Now like God's word, இப்போது நேரடியாக மரியாளுடைய கர்ப்பத்திலே வந்து இடம்பெறுகிறது. it takes a place directly in Mother Mary's அந்த womb. வார்த்தை தான் மாம்சமாய் வெளியே வருகிறது. That word comes as a body out. இயேசு என்ற பெயரிலே இந்த பூலோகத்திலே மனிதனாய் இயேசு பிறந்தார். As a man, Jesus was born. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். hands and thank God. இந்த இயேசு This Jesus, நமக்கும் இயேசுக்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்கிறது. there is many differences between us and Jesus. இந்த விஞ்ஞான உலகத்திலே அதை ஈடெடுத்து பார்க்க முடியாது. We cannot compare that in the scientific world. மனிதன் பிறப்பெல்லாம் All the birth of mankind, பாவத்திலே பிறக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? we tell that they are born in sin, right? அதை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? How did they find it out? ஒரு ஆணுடைய வித்து A seed of a man பெண்ணுடைய சரீரத்துல போகிறபடியா that goes into a woman's body, அவள் கர்ப்பம் தரித்து she becomes pregnant அவள் பிள்ளை பெற்றெடுக்கிறார். and she gives birth. அப்போ ஆணிடத்தில் இருந்தால் ஒரு வித்து, பாவ வித்து அவளுக்குள் கடந்து போகிறது. In the man, there's a sinful seed that goes into her, ஆனால் பிறக்கிற பிள்ளைகள் பாவத்திலே பிறக்கிறார்கள். and the baby is born in sin. இப்போ தேவனிடத்திலிருந்து ஒரு வித்து வருகிறது. No seed comes from God. அந்த வித்து தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. That is the word of God. அந்த வார்த்தை பரிசுத்தமா இருக்கிறது. That word is holy. அந்த வார்த்தை இந்த அண்ட சாஸ்திரங்களை உண்டாக்கினதா The இருக்கிறது. word is the one who created the entire universe. இந்த வார்த்தை மரியாளுடைய கர்ப்பத்திலே இடம்பெறுகிறது. That word takes a form in Mary's womb. அந்த வார்த்தை தான் இயேசுவாக குமாரனாக உருவாக்கப்பட்டு That word only is created as Jesus Christ, இந்த பூமியில மனிதனாய் பிறக்கிறார். and he is born into the world. அதனால தான் லூக்கா எழுதின நற்செய்தியில் உள்ள நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் That is why if you see in the Gospel of Luke, தேவ தூதன் மரியாளிடத்துல பேசும் பொழுது when the angel of God talks to, இது எங்க ஆகும், how is this possible? இது எப்படி நடக்கும், How is this possible? நான் இன்னும் புருஷனை அறியவில்லையே. I have a word here. நீ புருஷனை அறியாதது உண்மைதான். It's true that you don't ஆனால் know நீ your husband. புருஷனை அறியாததற்கு முன்பதாக Before you knew your husband, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிட போகிறது. the shadow of the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உன்னை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்க The போகிறார். Holy Spirit will completely sanctify you, உனக்குள்ளே அவருடைய வார்த்தை வந்து தங்க போகிறது. and His word will come and remain in you. அந்த தேவ குமாரன் That God, Son of God, பரிசுத்தம் உள்ளவர், He is holy. உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும். He is the Son of the Most High. யோசேப்பின் குமாரன் அல்ல, It's not the son of Joseph, பிதாவாகிய தேவனுடைய குமாரன் எனப்படும். but son of God the Father. அவர் பரிசுத்தம் உள்ளவர். He will be holy. அவர் பிறக்கும் போது எந்த ஆணுடைய வித்தினால பிறக்கவில்லை. When he was not born of the seed of a man. யோசேப்பினுடைய வித்தினால் பிறக்கவில்லை. He was not born the seed of Joseph. பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தை என்னும் வித்து The word, that seed of God, மாம்சமாய் உருவாகுகிறது. it becomes into a flesh and blood. அதனால் தான் பாவிகளை மீட்க இரட்சகர் இயேசு என்று
மத்தேயு முதல் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். That is why in Matthew it says he was the redeemer of everybody. இதைத்தான் பரிசுத்த பவுல் கூட தன் வாழ்க்கையில அனுபவத்தில் அவர் கண்டு கொண்டார். That is what even Paul experienced in his life. உலகத்துல பாவிகளை மீட்க To redeem mankind. இரட்சகர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். Redeemer Jesus came to the world. உன்னையும் என்னையும் மீட்பதற்கு. To redeem you and me. எதற்காக மனிதனாய் வந்தார் என்று சொன்னார். Why he came as a man? மனிதனை மீட்பதற்காக. To redeem man. மனிதனாக அவதாரம் எடுத்து. He came in the form of பாவம் இல்லாத without sin, பரிசுத்தமுள்ள with holiness, ஒரு உன்னத தேவன் most high God. குமாரன் வடிவிலே வந்தார். He came in கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். Let's clap hands and praise God. இந்த குமாரன் தான் This son, நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை இந்த நாளிலே நமக்கு கரங்களிலே he கொடுத்திருக்கிறார். has given the Holy Bible in our hands. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே This Bible, எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள we வேண்டும். have to learn to have faith in the words written here. இந்த உலகம் பாவத்திலே மூழ்கி போகும் பொழுது The entire world was drowning in sin. தேவனுடைய இதயத்தை அது வேதனைப்படுத்த செய்தது. That started hurting the heart of God. மனிதன் பழுகி பெருகி ஆரம்பித்து விட்டான். Man had, grown up. ஜனக்கூட்டங்கள் அதிகமாய் பெருகிவிட்டது. There was a lot of people there now. பாவமும் பெருகி கொண்டிருக்கிறது. And sin also was growing. முதல் முறையாக இப்போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says 2 children are born to Adam and Eve. அவர்களுக்கு அநேக பிள்ளைகள் பெற்றெடுத்திருக்கிறார்கள். They had many other children. ஆனால் இந்த சின்ன மூலையில அறிந்து கொள்வதற்கு But for us to understand, அவர் 2 பேரை முதலாவது வைத்திருக்கிறார். first they have written those 2 names. அங்க என்ன நடந்தது? What happened? முதல் மனிதன் First man. அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. That's what is written. காயன் என்ற ஒரு முதல் மனிதன் பிறந்திருக்கிறார். The first baby boy was born. ஆதாமும் ஏவாளும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததினாலே Because Adam and Eve lived together, காயன் என்ற ஒரு பிள்ளை பிறக்கிறான். Cain is born. ஏவாள் சொல்லுகிறார், Eve says, கர்த்தரால் எனக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது, from God this child has come to me. அதனால் இவனுக்கு காயன் என்று பெயர் வைக்கிறேன். So I name him Cain. அவள் சொன்ன வார்த்தை கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். God has written what Eve has spoken. எடுத்தவர்கள் யாராவது வாசியுங்கள். Whoever's taken it. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இது ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Genesis chapter 4. அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னார். என்ன சொன்னாலா? What has she told? சொல்லுமா சீக்கிரம். கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. Pay attention. அவள் சொன்னதை Whatever she spoke, ஆவியானவர் இங்க தெளிவா மோசஸ் வழியா எழுதி வச்சிருக்கிறார். through Moses, the Holy Spirit has written it clearly. நம்ம உடனே பைபிள் படிச்ச உடனே When we immediately read the Bible, கர்த்தரால் காயன் பெற்றான்னு சொல்லிட கூடாது. we can't say because of God Cain has come. அவன் பிசாசின் வித்தினால் He பிறந்திருக்கிறான். was born in the seed of Satan. பிசாசாலே பிறந்திருக்கிறான். He was born as Satan. அப்படிதான் சொல்லணும். That is what we should tell. ஏன்னா கொலைகாரன் அவன் தான். Because he is the first murderer. பிறந்தவன் He was born. தன் உடன் பிறந்த சகோதரனை நேசிக்க தயாரா இல்ல. He was not ready to love his own brother. அவன் உடன் பிறந்த ரத்தத்துல பிறந்திருக்கிறவன். He is born in the same blood. ஆபேலை அவனால ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. But he didn't have the heart to accept Abel. எப்படி அவனுக்கு அந்த பொறாமை வந்தது? Where did the jealousy come? எப்படி அந்த எரிச்சல் வந்தது? Where did the irritation come? ஆமென் கர்மரோட. Yes, my dear people. முதல் மனிதனே First man. பாவத்திலே பிறந்தபடியா Because he was born in sin. பிசாசின் அத்தனை குணங்களும் அவனுக்குள்ளே வந்து விட்டது. All the habits from man is அதனால் the same. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளை So the child born to Cain, Eve and Adam, இதோ தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறான். he kills his own brother Abel. கவனியுங்கள். Pay attention. வேதம் சொல்லுகிறது. The Bible says, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் Genesis chapter 4, 10வது வசனம், verse 10. ரத்தம் எவ்வளவு மேன்மையானது என்பதை இங்கு தேவன் தெளிவுபடுத்துகிறார். How high regard the blood is, God is telling here. 2 பேரும் காணிக்கை கொடுத்தார்கள். Both of them give an ஒரு offering. காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, One offering was accepted. ஒரு காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. One offering was rejected. நிராகரிக்கப்பட்டதினால் Because it was rejected, தேவன் சொல்லுகிறார், God says, இவருடைய காணிக்கை சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டபடியா his offering is taken as a good offering. காயன் பொறாமை அடைந்து Cain became jealous. அடிமையா இருக்கிற வேளையில When he was alone, அவனை கொலை செய்து விடுகிறார். he killed Abel. கொலை செய்த உடனே என்ன
நடக்கிறது? What does he do after killing him? ரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறது. The blood is shed on the ground. இந்த ரத்தம் சிந்தப்பட்ட இந்த ரத்தம் This blood that is shed on the ground, கடவுளை நோக்கி கூப்பிடுகிறது. it starts calling out to God. நான் என்ன பாவம் செய்தேன்? What sin did I do? நான் என்ன செய்தேன்? What did I do? என் சகோதரன் இப்படி கொலை செய்து விட்டானே. My brother killed me like this. கதறுகிறது. It cries to him. ரத்தம் தேவனை பார்த்து கூப்பிட்டது. The blood called out to God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? விஞ்ஞானம் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. Now only the scientists are finding. ஆதியாகமத்தில் எழுதி It's வைக்கப்பட்டிருக்கிறது. written in Genesis. ரத்தத்திலே உயிர் இருக்கிறது. There is life in blood. ரத்தத்தில தான் ஜீவன் இருக்கிறது. There is life in the blood. ஆனால் மனிதன் மீட்பதற்காக So to save man, ரத்தம் சிந்தித்தான் ஆக you வேண்டும். have to shed blood. இயேசு தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சபிக்கப்பட்ட இந்த பூமியில சிந்தினார். Jesus spent his blood on this cursed earth. இதோ ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. And his blood calls out to God. கர்த்தர் காயனை கூப்பிடுகிறார். Now God calls Cain. வா இங்கே. Come here. எங்கே உன் சகோதரன்? Where is your brother? எங்கே உன் சகோதரன்? Where is your brother? அவன் ஆணவமாக பேசுகிறான். He says arrogant. பிசாசுக்குள்ள இருந்த அந்த குணத்தோடு கூட அவன் பேசுகிறான். He is talking with all the habits of Satan. என்ன பேசினான் காயே? What did he say? நான் அவனுக்கு காவலாளியோ? Am I my brother's keeper? நான் அவனுக்கு காவலாளியோ? Am I my brother's keeper? கொலை செய்தது யார்? Who is the one who காயன் அவனை கொலை செய்திருக்கிறார். Cain had killed him? கேட்ட கேள்விக்கு எதிர்மாறாக பதில் He சொல்லுகிறார். answers arrogantly with the question. இந்த குணம் எங்கிருந்து வந்தது? Where did this habit come? பிசாசிலிருந்து வந்தது. It's come from Satan. ஆனால் நான் தான் செய்த குற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக That's why இல்லை. he's not ready to accept the mistake he had done. கடவுளுக்கு உண்மையான காணிக்கை செலுத்த அவன் தயாராக இல்லை. He was not ready to give a true offering to என் God. சகோதரன் வாழ்வதற்கு எனக்கு தயாராக இல்லை. He was not ready to let his அவன் brother live. வாழ்க்கை முடித்து விட வேண்டும். He ended his life. முடித்து விட்டான். He ended his life. அவன் என்ன நினைத்தான்? What did he think? அவ்வளவுதான் அவன் முடிந்தது கதை. That's all. That's the end of the story. சரீரத்தின்படி மரித்தானே தவிர According to the body, he died. அவனுடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. But his blood was still crying. கர்த்தரை நோக்கி கதறுகிறது. He was crying out to God. இன்றைக்கும் எத்தனை கொலைகள் இந்த தேசத்திலே நடந்து Till today, கொண்டிருக்கிறது. how many murders happening? இந்த உலகம் முழுவதுமாக நாம் பார்க்கும்போது We see to the entire world. கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருப்பதை நாம் செய்தித்தாள்களை கேட்கிறோம். We can hear how the Christians are பல murdered. ஊடகங்கள் வழியா நாம் கேட்கிறோம். We listen to many articles, news. எத்தனை காரியங்களை கேள்விப்படுகிறோம். How many things we have heard. கடவுள் பார்க்காமல் இருக்கிறாரா? Is Jesus not seeing? கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். God is seeing. இந்த ரத்தமும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. That blood also is crying to God. தேவனுடைய பலிபீடத்திலே போய் கதறுகிறது. He is crying in the altar of God. கர்த்தாவே, Lord, எவ்வளவு நாட்கள் நீ பொறுமையா இருப்பீர்? how long are you going to be patient? எங்கள் ரத்தத்தை குறித்து நீ பழி வாங்க மாட்டீரோ? Won't you take a revenge for our blood? பழி வாங்க மாட்டீரோ? Won't you avenge us? கதறி கொண்டிருக்கிறது. Crying. என் அன்பு தெய்வ ஜனங்களே, My dear God, சிலுவை மீட்பு சாதாரணமாக the நினைக்காதீர்கள். redemption from cross is not something. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்கள். Read in the book of Revelation. 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Read 6th verse and 9th. பலிபீடத்துல போய் இப்படி கொலை செய்யப்பட்ட ரத்தங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. All the blood that is shed, it calls out to God. அது ஆபேலுடைய ரத்தம் மட்டும் கூப்பிடவில்லை. That is not only Abel's blood. இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காய் ஜீவனை கொடுத்த ரத்தங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. Till today, all the land has been slain. எதுவரைக்கும் நீ பழி வாங்காமல் இருப்பீர்? How long are you going to be patient? எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர்? How long are you going to be இன்றைக்கு patient? நாம் ஒரு சிலரை பழி வாங்க நினைக்கிறோம் அல்லவா? We want to revenge someone. அப்படி Right? கர்த்தர் நினைத்திருப்பார் என்று சொன்னார். If God had thought like that, பேசிக் கொண்டிருக்கிற நானாலும் சரி, whether talking him also, அமர்ந்திருக்கிற நீங்களாலும் or whether சரி, you're seated here, or not, ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியாது. we wouldn't have been saved. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். God has redeemed us. அவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். He shed his blood for us. இரண்டாவதாக Secondly, 9ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே Genesis chapter 9. முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். Let's read the first 4 verses. முதல் உலகம் ஒரு முறை அழிக்கப்பட்டது. The first world was destroyed. ஆனால் ஆதாமுடைய வித்திலே பிறந்த நோவாவும் அவன் குடும்பமும் அந்த பேழைக்குள் இருக்கிறது. But the ones born from Adam's seed, Noah and his family are still there. நோவா நீதிமான் தான். Noah is a righteous. ஆனால் நோவா எந்த வம்சத்திலே வந்தான் என்று பார்க்கும் பொழுது But if you see from which descendants he came, அந்த ஆதாம் வம்சத்திலே தான் he's வந்தவர். come from Adam only. அவன் தேவனுக்கு ஒருவேளை பிரியமாய் He நடந்திருக்கலாம், would have walked righteously. நீதிமானாய் He would நடந்திருக்கலாம். have been a righteous person. ஆனால் அவனும் பாவிதான். But he is also a sinner. அவனுக்குள்ள அந்த பாவ வித்து இருந்திருக்கிறது. He also had the seed of sin. ஆனால் அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார். But God saved him and his மழை family. நின்றது. The rain stopped. இப்போது இவர்களை பழுகி பெருகி பூமி நிரப்புகளை சொல்லி மீண்டுமாய் ஒரு வருஷத்துக்கு He ஆசீர்வதிக்கிறார். blessed them again, saying, multiply. அப்போது அவர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? And you know what's the word told to them? நீங்கள் இந்த uலகத்துல வாழும் பொழுது When you live in this earth, வெறும் வெஜிடபிள் மட்டும் இல்ல, not only vegetables, நான் வெஜிடபிளும் சாப்பிடணும். you can eat non-veg also.
அப்பதான் அனுபவிச்சாரு. That's when he announced it. நீங்க நான்வெஜ் கூட சாப்பிடலாம். You can eat non-veg also. ஆனா சாப்பிடும் பொழுது When you eat it, ரத்தத்தோடு கூட சாப்பிடக்கூடாது. don't eat with blood. நீ ரத்தத்தோடு கூட சாப்பிடக்கூடாது. Don't eat with blood. காரணம் என்ன? What is the reason? ரத்தத்திலே ஜீவன் இருக்கு. Because there's life in the blood. ரத்தத்திலே உயிர் இருக்கிறது. Because there's life in the blood. ஆனா ரத்தத்தோடு கூட நீ சாப்பிடக்கூடாது. So you should not eat நீ it. மாம்சத்தை சாப்பிடலாம். You eat the flesh. தவறல்ல. That's not a problem. ஆனா But ரத்தத்தோடு கூட you should சாப்பிடக்கூடாது. not eat with blood. இத்தனை நல்ல தெய்வம் பாருங்க. See how good a God is. அவனுடைய பாதுகாப்புக்காக, For the protection of man, மனிதனுடைய நல்வாழ்வுக்காக for the good life of இதை man, செய்யாது, he said, don't do இதை this. செய்ய என்று He சொன்னார். said, do this. மூன்றாவதாக Thirdly, லேவியராகமம் the book of Leviticus, 17ஆம் அதிகாரத்திலே chapter 17, 11வது வசனம் சொல்லுகிறது, verse 11 says, ஆத்துமாவுக்கு, for the soul, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். for the soul to be saved, பாவ நிவாரண பலி செலுத்தியே ஆக வேண்டும். I have to give a sacrifice for forgiveness. கர்த்தர் மனிதனுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். God created a way for man. இந்த வழியிலாவது நீ மனம் திரும்புவாயா? At least in this way will you repent. 4000 வருடங்கள் மனுஷன் மனம் திரும்பவே இல்லை. For 4,000 years he never repented. அவன் செய்த பாவத்தை செய்துவிட்டு He kept doing the sin he was ஒரு doing. பலியை செலுத்தினானே தவிர And he did a sacrifice. அவன் மனம் திரும்பவில்லை. But he never repented. இதற்காக தான் எல்லா திருச்சபைகளும் இன்றைய காலங்களிலே கூட That's why till today all the churches, எத்தனை பேர் நாம் இங்க அமர்ந்திருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற நாம் மனம் திரும்புகிறது நமக்கு தெரியாது. we do not know how many seated have truly repented. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். But God is seeing everything. நாம் இந்த தவக்காலத்திலேயாவது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே In this Lent days, at least in our spiritual life, பரிசுத்தமாக வேண்டும் என்று for சொல்லினார். us to be holy. தேவன் இந்த வார்த்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். God is giving his words to us. லேவியர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? What is Leviticus 17:11? ஆத்துமாவுக்காக For the soul, ரத்தம் சிந்தப்பட வேண்டும். blood has to be shed. ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. Because there's life in the blood. ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. Because there's life in the அந்த blood. ரத்தம் That blood, என்ன செய்ய வேண்டும்? what has to be done? மனிதனுக்கு பதிலாக, Instead of man. மனிதன் பாவம் செய்தால் Man did sin. பாவம் செய்யாத மிருகம் For this, the animal that hasn't done sin, கொல்லப்பட வேண்டும். that has to be killed. இவன் செய்த பாவத்திற்கு For the sin a man did, ஒரு பாவம் செய்யாத மிருகங்கள் கொல்லப்பட்டது ஒரு காலத்திலே. one time animals who never knew sin were எதற்காக sacrificed. கர்த்தர் அதை அனுமதித்தார்? Why did God allow that? எத்தனை பேர் இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இது தெரியும்? How many Christians know that? நான் பாவம் செய்தேன், I have done a sin. நான் தண்டிக்கப்பட I வேண்டியவன், am supposed to be punished. நான் தண்டிக்கப்பட I வேண்டியவன். am the one who is supposed to be எனக்கு punished. அந்த தண்டனை கொடுக்கவில்லையே. The punishment is not given. ஏதேன் தோட்டத்திலிருந்து எனக்கு அந்த தண்டனை கொடுக்கவில்லையே. The Garden of Eden is not எனக்கு பதிலாக ஏதேன் தோட்டத்தில் ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. instead of me. Another animal was killed in the Garden of Eden. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today God said, எனக்கு பதிலாக instead of me, ஒரு மிருகம் கொல்லப்பட்டு an animal should be killed. அதன் வழியா எனக்கு பாவம் மன்னிப்பு என்ற ஒரு நிம்மதியை கொடுக்கிறார். Through that he gives me a peace of forgiveness of sin. அது பாவம் செய்யாத மிருகம், That is an animal who did no sin. அது எனக்காக ஏற்றுக்கொள்ளுகிறது. But that is taking the punishment. instead of me. எனக்காக அது ஏற்றுக்கொள்ளுகிறது. Instead of me, that is taking the punishment. அதனால் தான் கர்த்தர் சொன்னார், So that's why God says, ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. there is life in the blood. ஆதலால் நீ ரத்தத்தோடு கூட புசிக்க வேண்டாம். So don't eat with blood. அன்பு தெய்வ மக்களே, My dear God's people. இப்போது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவோம். Now let's come to Jesus Christ. இயேசு பிறந்திருப்பது When Jesus born, நம்மை போல பாவியாக அல்ல, he was not born as a sin. அவர் பரிசுத்தம் உள்ளவர். He was holy. அவர் பிறப்பதற்கு முன்பதாக தேவதூதன் மரியாளிடத்தில் சொல்லிவிட்டார். Before he was born, the angel said to Mary. ஆதலால் தான் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். That is why we read, he is the Holy One. நான் பரிசுத்தன், I am holy. ஆதலால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். So you also be holy. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். The God who wants holiness. ஒரு நாளும் நாம் மரிப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. It is not God's wish that we die. ஆனால் கல்வாரி சிலுவையிலே So on the Calvary நாம் cross, பாடுபட போவதற்கு முன்பதாக before he took up his suffering, தான் இங்க சொல்லுகிறார், he tells here, என்னுடைய வேலை வந்தது, my time has come. என் வேலை வந்தது என்று அறிந்து He knew his time had come. அவர் தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், He tells to his disciples, ஆதியில் உங்களை அழைக்கும் போது எந்த அன்பில் உங்களை அழைத்தேனோ, in what love I called you in the beginning. நம் 12 பேர் மத்தியில ஒருவன் என்னை காட்டி கொடுக்கிறவனா இருந்தாலும் கூட Even in the midst of 12 of you, one is going அவனை to நான் betray me. கடைசி வரைக்கும் நான் அன்பு I செய்வேன். will love him to the end. என்னை விட்டு நீங்க எல்லாம் ஓடத்தான் போகிறீர்கள். You are going to run away from him. கெத்செமனி தோட்டத்தில் என்னை விட்டு ஓட The போகிறீர்கள். Garden of
Gethsemane, I'm going to run away. அவன் வெறும் காட்டிதான் கொடுத்தான். He is the only one betraying. நீங்கள் என்னை விட்டெல்லாம் ஓட But போகிறீர்கள், you're going to run away. ஒருவன் என்னை மறுதலிக்க போகிறான். One's going to completely say, I இப்படி don't நீங்கள் want it. 12 பேரும் என்ன குறைகள் இருந்தாலும் உங்களிடத்திலே No matter how many faults you had with yours, உங்களுடைய குறையை பார்க்க நான் வரவில்லை, I am not come here to see your உங்களுடைய faults. குறைகளை நீக்க வந்திருக்கிறேன். I have come to take away கரங்களை all. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap our hands and thank you. ஆமென். கரங்களை தட்டி. Yes, my dear. இயேசு இந்த பூமியில வாழும்பொழுது When Jesus lived on this earth, ஒரு காரியத்தை சீடரிடத்திலே கேட்டார். he asked the thing to the disciples. இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். Know who you are who are seated here. இயேசு Jesus. தன் சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். He asked a question to his apostles. நான் தேவனாய் இருந்தவர், I am God. இப்போது மனுஷகுமாரனை பூமியில வந்திருக்கிறேன். Now as a come of Son of Man here. நான் மனுஷகுமாரனை இந்த பூமியில I வந்திருக்கிறேன். have come as a Son of Man here. இந்த உலகம் This world, என்னை பற்றி என்ன சொல்லுகிறது? what does it say about me? என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? Who do they say I am? மத்தேயு 16 அதிகாரத்திலே Matthew chapter 16. 13 வாசித்து பாருங்க. Let's read from the verse 13. ஆச்சரியமான ஒரு பதிலை கொடுக்கிறார்கள். They give a very surprising answer. என்ன பதில் கொடுக்கிறார்கள்? What answer do they give? அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டு Listening to their words, இயேசு இவர்களை வேறு ஒரு வார்த்தை கேட்கிறார். Jesus asked them another thing. அவர்கள் என்ன சொன்னார்கள்? What do they say? இவர் ஒருவேளை தீர்க்கதரிசியா இருப்பார், Maybe he's a prophet. இவர் எலியாவாக இருப்பார், Maybe he's Elijah. இவர் அப்படியாக இருப்பார், Maybe he's this. இவர் இப்படியாக இருப்பார் Maybe என்று it's that. சொல்லி பல கோணத்திலே அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். They started saying many other things from many angles. ஆமென் கருமையானவர்களே. Yes, my dear. ஒருவேளை இவர்தான் நம்ம யோரோத் ராஜா கொண்டு போட்டார், அவர்தான் யோவானா வந்திருப்பாரோ? Oh, maybe it's John the Baptist who he wrote here. யோவானுக்கு பதில் இவர் வந்திருப்பாரோ? Maybe he's come instead of John the ஓ Baptist. எலியா நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவரு வந்திருப்பாரோ? Elijah had taken up. Is it Elijah who's come? ஓ தீர்க்கதரிசியா வந்திருப்பாரோ? Maybe he's come as a prophet. அப்படிலாம் உலகத்துல அவரை பத்தி பல விதமான கோணத்துல பேசினார்கள். They were talking in such ways in the world. 4 விதத்துல அவர்களை அவர்கள் பார்த்தார்கள். They saw him 4 ways. ஆனால் இயேசு சொன்னார், But Jesus says, நீங்கள் என்ன யார் என்று who நினைக்கிறீர்கள்? do you think I am? இப்போது பிதாவாகிய தேவன் Now God the Father, சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷனாகிய this simple man, பேதுருக்கு ஒரு fisherman, பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறார். he gives a big revelation to him. நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். You're the Son of the Most High God. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap our hands and praise God. அன்றைக்கு யாரும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. That day no one was ready to accept he is the Son of God. யோவான் முதல் அதிகாரத்தில் நீங்க படித்து பாருங்க. You read in John chapter 1. அவர் தன் சொந்த ஜனங்களிடத்தில் வந்திருக்கிறார், He's come to his own people. சொந்த மனதாய் வந்திருக்கிறார், He's come with his own approval. விரும்பி வந்திருக்கிறார். He's come with love. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனங்களோ But these people were chosen. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They were not ready to accept அவர் him. எலியா என்று சொன்னார்கள், They said he's Elijah. யோவான் ஸ்நானகர் என்று சொன்னார்கள், He said he's John the Baptist. தீர்க்கதரிசிகள் என்று சொன்னார்கள். They said he's a prophet. இப்படிதான் அவர்கள் பார்த்தார்களே தவிர They saw him in this angle. மரியாளுடைய குமாரன் யோசேப்புடைய குமாரன் இயேசு என்று பார்த்தார்களே தவிர They saw he's the son of Joseph, son of Mary. தேவனுடைய குமாரன் என்று பார்க்கவில்லை. They were not ready to see him as the son of ஆனால் God. இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், So Peter said, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று you are சொல்லப்படுகிறார். son of the most high God. Hallelujah. Hallelujah. இந்த கிறிஸ்து தான் This Christ, மனித குலத்தை மீட்க வந்த இரட்சகர். he is the one who came to redeem the mankind. ஏன் இப்படி சொன்னான் பேதுரு? Why did Peter say like ஏன் this? என்று சொன்னால் பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள புருஷன் அவர். Because he was holy man. பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள புருஷன். He was holy without a sin. இவ்வளவு ஒரு வெளிப்பாடை கண்ட இந்த பேதுருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Peter said, God says to Peter who had such a big revelation, இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. flesh and blood has not revealed this to you. அந்த ஆதாமுடைய வித்திலே பிறந்திருக்கிற பேதுருவே, Peter was born from Adam's seed. இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, Flesh and blood hasn't revealed this to you. என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். My Father has revealed it to you. ஆதலால் நீ பாக்கியவான். So you're blessed. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Let's clap hands and thank God. இன்று இந்த கிறிஸ்து பற்றி நீ தெரிந்திருக்கிறாயா? Today, do you know about this Christ? இவரை தேவனுடைய குமாரனாய் பார்க்கிறீர்களா? Do you see him as the Son of the God? இன்னும் மரியாளின் சூசையினுடைய பிள்ளையாய் பார்த்து Or are கொண்டிருக்கிறீர்களா? you still seeing him as the son of Joseph? இல்ல இன்னும் யோவானா பார்த்து Are you கொண்டிருக்கிறீர்களா? still seeing him as John? இல்ல இன்னும் இவர் தீர்க்கதரிசி என்று பார்த்து Or are you கொண்டிருக்கிறீர்களா? still seeing he's a prophet? வரப்போகிற எலியா இவர்தான் பார்த்து Are கொண்டிருக்கிறீர்களா? you waiting to see whether he's இவர் Elijah? தேவனுடைய குமாரன். He is son of God. இவருக்குள்ளே பாவம் இல்லை.
There is no sin in him. பரிசுத்தமுள்ள புருஷன், He is born holy. பரிசுத்த கண்ணன் இவன். He is a holy God. வேதம் சொல்லுகிறது. The Bible says. 1 பேதுரு முதல் அதிகாரத்திலே 1 Peter chapter 1. 18-19 சொல்லுகிறது. 18-19 says. உங்கள் முன்னோர்கள் ஒரு வழி கற்றுக் கொடுத்தார்கள். Your ancestors taught you a way. அது என்ன வழி? What is that way? பொன்னினாலே, With gold, தங்கத்தினாலே, with silver, வைரத்தினாலே, with diamonds, வெள்ளாட்டு கடாவினாலே, with very fat, இப்படியெல்லாம் பாவம் பண்ணி போட்டு உங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தார்கள். very fat sheep. If you sacrifice the sins, you are forgiven. நீங்கள் அப்படி மீட்கப்படவில்லை. You weren't redeemed like நீங்கள் that. அப்படி மீட்கப்படவில்லை. You weren't redeemed like that. உன்னதமான தேவன் God, the holy God, வாசற்றவர், He was without blemish. He was without spot. விலையேற பெற்ற இரத்தத்தினால் With His priceless blood, மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். you have been redeemed. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's clap hands and thank God. அவரிடத்துல குற்றத்தை பார்க்க முடியாது. You cannot see any sin. அவரிடத்துல ரத்தத்திலே பாவம் இருக்கிறத நாம் மாசு இருக்கிறத நாம் பார்க்க You முடியாது. cannot see any blemish. அது குற்றமற்ற ரத்தம், It's a blood without blemish. மாசற்ற ரத்தம். It's a holy blood. இந்த ரத்தத்திற்கு With that blood, இந்த உலகத்துல எத்தனை கோடி கோடி பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனானாலும் சரி, even if a man has crores and crores of rupees, இந்த ரத்தத்திற்கு விலை கொடுக்கவே முடியாது. can never put a price on that. காரணம் என்ன? What is the reason? ஜீவனுக்கு அவர் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். Because He is given life to the பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித குலமே, mankind is giving wages of sin. உனக்காக இந்த விலையேற பெற்ற ரத்தம், He gave this precious blood. இந்த ரத்தத்திலே நீயும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். In that blood we were redeemed. இந்த உலகம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னார், If this world has to be redeemed, இந்த உலகத்தை மெய்யவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று the சொன்னார், world has to know the true God. இந்த உலகத்தை தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். The world has to know அவருடைய Him. ரத்தத்தினால மாத்திரம் நான் மீட்கப்பட முடியும். Only with His blood can you be redeemed. ஆனால் தன்னுடைய வேலை வந்தது என்று அவர் அறிந்து He knew His time had come. பாஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக Before the festival of the அவருடைய Passover, உள்ளம் நொறுக்கப்பட்டது. His heart was crushed. யோவான் 12 அதிகாரம் John chapter 12. 24 வசனத்தை வாசித்து பாருங்க. Let's read the 27th verse. அவர் அங்கு படுகிற வேதனையை பாருங்கள். We can see the agony he அங்கே goes through. அவர் வேதனைப்படுகிறார். He goes through so much agony there. 27 John 12:27. 27 12:27 இப்பொழுதும் என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலைக்கென்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்து நீங்க என்ன சொல்லுகிறாரு? What does he say here? அவருடைய ஆத்துமா இப்போது கலங்குகிறது. His soul is troubled. காரணம் என்ன? What is the reason? நேரம் நெருங்கி விட்டது. Because the time has come. உலக வாழ்க்கை 30 வருடங்கள். 30 years he lived in this earth. 3 வருடங்கள் தன் வாழ்க்கை முடிக்க போகிறார். In 3.5 years he's going to finish. ஊழியத்தை நிறைவேற்ற போகிறார். He finished his ministry. சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. It's time for him to go to the cross. நெருக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. The time is so close. உள்ளம் ஆத்துமா கலங்குகிறது. Now his soul is troubled. வேதனைப்படுகிறது. It's an agony. அந்த பாவத்தின் கொடூரம் என்னவென்று அவர் கண் முன்னால் வருகிறது. He can see the cruelty of all that sin. எப்படி அவமானப்படுத்த போகிறார்கள் என்று கண் முன்னால் வருகிறது. He can see how he is going to be shamed. எப்படி சிலுவையில் அவர் அவமானப்படுத்தி அழிய போகிறார் என்று கண் முன்னால் வருகிறது. How much they are going to shame him on the cross, he knows that. அதை பார்க்கும் பொழுது But when he sees that, அவருடைய ஆத்துமா கலங்குகிறது. his soul is troubled. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். Now he goes to God and says, கர்த்தாவே, Father, நிரட்சியும் save me. நிரட்சியும் என்று கேட்பேனா? Can I ask you to save me? என்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்று என்று கேட்பேனா? Can I ask you for you to save me? என் உள்ள கலங்கி இருக்கிறதே. My soul is troubled. மனித குலத்தை மீட்க என்னை அனுப்பி வைத்து விட்டேன். You sent me to redeem நான் it. வந்து விட்டேன். I've come. இப்போது இதிலிருந்து என்னை காப்பாற்று என்று கேட்பேனா? But can I ask you to save me from this? இல்லை, இதற்காகவே வந்தேன் என்று சொல்வேனா? Or shall I say, for this only I've come? யோசித்து பாருங்க. You think and say. மனிதனுடைய பாவம் For man's sin, இயேசுவுடைய இருதயத்தை கலக்கச் செய்தது. his soul was troubled because of man's kindness. பாவம் சாதாரணமாய் நினைக்காது. Don't think sin is some. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்ற ரட்சிப்பு சாதாரணமானது. The wages of sin, that the redemption for that is not simple. அற்புதங்களை செய்தவர். He did miracles. அதிசயங்களை செய்தவர். He did wonders. மரணத்திலிருந்து மரண படுக்கையில் இருந்தவர்களை எழுப்பினவர். From death, from the bed of death, he has risen so many. மரித்து போனவர்களை எழுப்பினவர். He has risen so many people who were dead. அவருக்கென்று ஒரு காலம் வந்தது. A time came for him. அவருக்கென்று ஒரு நேரம் வந்தது. A time came for him. உள்ளம் கலங்குகிறது. His soul was troubled. ஆத்துமாவிலே வேதனை. There was agony.
மரணத்துக்கு எதுவான வேதனை. There was an agony for death. மனிதனுடைய பாவம் அவர்கள் சுமத்தப்பட போகிறது. The burden of sin is going to be put on him. இன்னும் சுமத்துவதற்கு முன்பதாகவே Before it was put on him itself. அவருடைய ஆத்துமா வேதனைப்பட ஆரம்பித்தது. His soul started getting trouble. உள்ளம் கலங்கினது. His soul was crying. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்பேனோ, Can I ask you to save me from அல்லது this? இதற்காகவே வந்தேனோ? Or to have I come for this? கர்த்தர் கதறுகிறார். He cries, மகனே மகனே, my son, உனக்காக, for you and எனக்காக, for me, நமக்காக, for us, இந்த உலகம் மீட்புக்காக for the redemption of this world. கர்த்தர் கெத்செமனே தோட்டத்திலே, In the Garden of Gethsemane, பிதாவே Father, இந்த பாத்திரத்தை, if it is your இந்த will, பாத்திரத்தை this vessel, என்னை விட்டு நீங்க கூடுமானா if it can be taken away from me, நீங்கும்படி செய்யும். take it away. இன்னும் அவரை அழுத்தினது. Still it was poking. இன்னும் அவரை அழுத்தினது. There was still burden on him. கெத்செமனே தோட்டத்திலே கதறுகிறார். In the Garden of Gethsemane, he cries, பிதாவே Father, இந்த பாத்திரம் this vessel, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்திலிருந்து this vessel has been given to me. என்னை ரட்சி. Save me from it. ஆகிலும் But என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, not according to my will. என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, Not according to my will. நான் மனிதனாய் வந்தபடியா Because I've come as man. அதை காணும் பொழுது When I see that, என் ஆத்துமா கலங்குகிறது. my soul is troubled. மரணத்துக்கு எதுவான கலக்கம் எனக்கு வந்திருக்கிறது. I'm getting the fear of death. பிதாவே Father, இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க கூடுமானா if you can take me away from this vessel, நீங்கும்படி செய்யும். take it away now. என்ன நடந்தது? What happened? மனிதனுடைய பாவத்தை அவர் நினைத்து பார்க்கும் பொழுது, When he thinks about the sin of mankind, எந்த தேவன் ஏதேன் தோட்டத்திலே which God in the Garden of நீ Gethsemane, பாவம் செய்தபடியா because you did sin, உன் நிமித்தம் அந்த பூமியிலே சபிக்கப்பட்டது. the earth is going to be cursed because of you. ஆதாமே, Adam, உன் நிமித்தம் இந்த பூலோகம் சபிக்கப்பட்டது. because of you this earth will be cursed. அந்த உலக வாழ்க்கையில நீ வாழும் பொழுது So when you live in this earth, நெற்றி வேர்வை நிலத்துல விழுந்துதான் நீ சம்பாதித்து சாப்பிட வேண்டும். your forehead should fall in this earth, then only you learn it. எந்த நெற்றி வேர்வை இல்லாத நான் உனக்கு வைத்திருந்தேனோ, Which forehead should not be given to நீ you, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியா because you did not obey my word. உன்னை நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்துதான் ஆகும். Your forehead should fall in this உன் earth. நிமித்தம் தான் இந்த பூமி சபிக்கப்பட்டது. Because of you this earth has been இந்த cursed. தண்ணீரை நீ பூமியில தெளிச்சுதான் ஆகும். You have to shed that water. மண்ணால் எடுக்கப்பட்ட மனிதனே, Man will be taken from இந்த us. சரீரம் மண்ணுக்கு தான் திரும்பும். This body will return to you. இதுதான் உனக்கு தண்டனை This is your punishment. என்று சொன்ன கர்த்தர், This God who said that, இதே மனித குலத்தை சபித்த அந்த மனிதனை மீட்பதற்காக to redeem this cursed man, கர்த்தர் கெத்செமனே தோட்டத்திலே the God of Gethsemane, கதறும் பொழுது when he cries out, அந்த இரத்த துளிகள் சபிக்கப்பட்ட அந்த பூமியில சிந்தப்பட்டது. his blood is shed on this cursed earth. மனிதா, Mankind, சபையே, this church, சிந்தித்து பாருங்க. you think and see. சிலுவை சாதாரண காரியம் அல்ல. The cross is not a simple thing. உனக்காக, For you, எனக்காக, for me, இந்த பூலோக மீட்புக்காக for the redemption of this world, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் in the Garden of Gethsemane, இரத்த வேர் பெருந்துளிகள் பூமியில விழுந்தது என்று பார்க்கிறோம். we can see great drops of blood were shed from this world. எதற்காக? What is the reason? சபிக்கப்பட்ட இந்த பூமி For this cursed earth, மீண்டுமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். for it to be blessed again. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Let's clap our hands and thank God. அன்பு தெய்வ ஜனங்களே, My dear God's people, உனக்காக கல்வாரி சிலுவையிலே for you and me, the Calvary, ஏற்றுக்கொண்ட அந்த காரியத்தை நீ for the things He accepted of us, விசுவாசிப்பாயா? will you believe it? அதை குறித்து தியானிப்பாயா? Will you meditate on it? வரப்போற இந்த காலங்களிலே In the coming days, நீ பிரயாசப்படு. take efforts. நீ நல்லவனாய் வாழ பிரயாசப்படு. Take efforts to live as a good நல்லவர்களாய் வாழ ஆசைப்படு. Take efforts to be a தேவ சித்தத்தின்படி வாழ ஆசைப்படு. have the wish to live according to ஆனால் God's அதற்கு ஒரு desire. உதவி தேவைப்படுகிறது. But you need a help for that. அதற்கு ஒரு உதவி You தேவைப்படுகிறது. need a help for that. இதே இயேசு கிறிஸ்து The same Jesus இந்த Christ. பூலோக வாழ்க்கையில வாழும் பொழுது When He lived in this earth, அவர் 40 நாள் உபவாசம் இருந்து வெளியே வரும் பொழுது 30 days after finishing 40 days of fasting, பிசாசினால் சோதிக்கப்பட்டார். He was tempted because of Satan. நடந்தது என்ன? What happened? 3 சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்றார். He won all the 3 temptations. அடுத்த இமைப்பொழுதிலே நடந்தது என்ன தெரியுமா? What happened in the next week? தேவ தூதன் அவரை வந்து பலப்படுத்தினார். The angel of God came to comfort him. உனக்கு எனக்கு ஒரு பலம் தேவைப்படுகிறது. We also need that strength. கெத்செமனே தோட்டத்தில் கூட அதான் நடந்தது. That also happened in God against him. அவரை ஒரு தேவ தூதன் பலப்படுத்தினார். An angel came to strengthen him. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் பலப்படுத்தினார். For everything is what strengthens us. உனக்கும் எனக்கு அந்த பலம் தேவை என்று சொன்னார். You and me need that strength. கல்வாரி சிலுவையை வெற்றி
So if you need a strength, we have வேறு to. வழியே இல்லை. There is no other way other than the Calvary. உனக்காக இயேசு சிலுவை போய்தான் ஆக வேண்டும். For you and me, Jesus had to go to the இந்த cross. பேதுரு சொன்னான், என்ன சொன்னான்? What did Peter say? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். He said, "You are Christ, Son of the living God." இவ்வளவு வெளிப்பாடு பெற்ற அந்த பேதுருவிடத்திலே Peter had taken up so many revelations. கர்த்தர் தன்னுடைய பாடுகளை குறித்து அந்த ரகசியங்களை அவனிடத்திலே பேசினார். He tells him the secrets of all the sufferings he's going to go through. தன்னை பின்பற்றின சீடர்களோடு கூட பேசினார். He is telling it to the apostles who followed him. மற்றவர்கள் எல்லாம் மௌனமா இருந்தார்கள். Everyone else was quiet. பிதாவின் ஆவியானவர் செயல்பட்ட அதே மனிதன் Peter, who had got the Holy Spirit on him, இப்போது பிசாசினால் இயக்கப்படுகிறான். now he is being told by Satan. மத்தேயு 16 அதிகாரத்துல Matthew chapter 16. நீங்கள் தொடர்ச்சியா 13 வாசித்து பாருங்க. If you read from 13, you can see. கர்த்தர் இவனுக்கு நீரே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே The moment he says, "You are the Christ, Son of living God," நீ பேதுருவா, நீ மணலா இருக்கிறாய். you are a man. சீமோன் என்று சொன்னால் மணல் என்று அர்த்தம். If you say Simon, it's பேதுரு mud, என்று it's சொன்னால் mud. கற்பாறை என்று அர்த்தம். If you say Peter, it's a statue. இதுதான் கத்தோலிக்க திருச்சபையில It's a pillar. பேதுருக்கு தமிழ்ல இன்னொரு பேர் வச்சாங்க. There's another name for Peter. தெலுங்குல இருந்து ஒரு வார்த்தை எடுத்து They took it from Telugu. ராயப்பர் வச்சாங்க. He came Raya. ராயன கல்லு. If you mean Raya means stone, அவருக்கு ராயப்பர் பேர் வச்சாங்க. they kept Raya. பேதுருனா பாறை கல். Peter means rock. இப்போ இவன் இவ்வளவு பெரிய வெளிப்பாடு பெற்ற உடனே Now after he got such a big revelation, இந்த பாறை மேலே திருச்சபை கட்டுவேன்னு சொன்னார். he says, "On this rock I will build my church." இவன் மேல திருச்சபை கட்டி இருந்தா If they had built a church on him, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, you think and see, சபை இன்னைக்கு இருந்திருக்குமா? will the church have stayed today? கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் சபை கட்டப்பட்டிருக்கிறது. Church was built on the rock Christ. காரணம் என்ன? What is the reason? இவனுக்கு தன்னுடைய பாடுகளை குறித்து சொன்ன உடனே Because after he told him the suffering that he இயேசுவை go through, தனியாக அழைத்து கொண்டு போய் he took Jesus to the side and said, இரண்டு தவறுகளை அவன் செய்கிறான். he does two wrong things. ஒன்று அவரை கடிந்து கொள்ளுகிறான், First he rebukes him, இரண்டாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். and next he says a prophet also. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னான்? What does he say? இது உனக்கு நேரிடாது. This shall never happen to you. இதெல்லாம் நீ கல்வாரி சிலுவையில எல்லாம் சும்மா போய் எல்லாம் பாடலாம் படக்கூடாது. You should not go suffer on the cross. என்ன கையை நீட்டினா அற்புதம் நடக்குது, When you stretch out your hand, miracles happen. சொன்னா பிசாசு ஓடி You போறான். are saying and the Satan runs. நீங்க போய் சிலுவையில எல்லாம் அடிக்கப்படலாமா? Can you go and die on the cross? இதெல்லாம் உனக்கு நடக்காது. That will all not happen. இப்ப பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. He said a big prophecy that. இப்ப இயேசு என்ன சொன்னாரு? Now what Jesus ஓ says? பாக்கியவானி, He said, "Blessed are you." எல்லாரும் உலாக்கற வச்சுக்கிறியா? What are you to do? அப்படியே சொன்னாரு. Did he say like that? வந்துகிறது எதுக்கு? Why did he come? சிலுவைக்கு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். He's come to go to the cross. அந்த சிலுவை பத்தி இவங்கிட்ட பேசினா And when you're talking about the cross to him, இவன் சொல்ற நீ சிலுவையில போக கூடாது, and he says, "Don't go to the cross." நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று He சொல்லுகிறான். says, "I'm rebuking Lord." கர்த்தர் சொன்னார், God says, நான் உங்களுக்கு அதுக்கு மேல கடிந்து கொடுக்கிறேன். "Now I will rebuke you. அப்பால சாத்தானே. Get behind me, Satan." இப்ப யாருக்கு செவி கொடுத்தான்? Now who did he listen to? அப்ப யாருக்கு செவி கொடுத்தான்? Who did he listen to then? அப்ப பிதா வெளிப்படுத்தினார், That when Father revealed, இப்போது பிசாசு now வெளிப்படுத்துகிறார். Satan is revealing. சிலுவையில போகாது, You don't go to this cross. வந்துகிறதே அதுக்காகத்தான். Come for that. அவர் மட்டும் சிலுவையில போகாமல் இருந்திருப்பார் என்று If சொன்னார். we hadn't gone to the cross, இன்றைக்கு சபை என்று ஒன்று இருந்தே இருக்காது. today the church itself would have existed. அதான் தெய்வ ஜனங்களே, My dear people, வேதம் சொல்லுகிற வேத சத்தியங்களை according to the Bible, தயவு செய்து கேளுங்கள். pay attention. சத்தியத்தை கேட்டு நாம் முடிப்போம். Let's listen to the scripture. தொடர்ச்சியாய் வாருங்கள், ஒவ்வொரு வாரம் தடையின்றி வாருங்கள். Come continually. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில நடக்கிற உபவாச கூட்டத்திலும் கூட In every Friday fasting prayer as well. அதுல பெயர் பதிக்கப்பட்டு இருக்கிற தேவதாசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுதான். There's all whatever is pleased from you. சிலுவை குறித்து பேசுங்க, We're going to talk about அதை குறித்து தியானிங்கள். meditate on that. வேற எதை குறித்து வேண்டாம். Don't have to think about anything else. சிலுவையில் என்ன நடந்தது? What happened on the cross? இயேசு எதற்காக வந்தார்? Why did Jesus? இயேசு எதற்காக ரத்தம் சிந்தினார்? Why did Jesus shed அந்த his blood? ரத்தத்துல என்ன இருக்கிறது? What was there in the blood? தியானிங்கள், Meditate. கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார். And God will reveal it. இயேசு 53 அதிகாரம் Isaiah chapter 50. 4-5 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். Let's read the 4th and 5th verse. என்ன சொல்லுகிறது? What does it say then? அவர்தான். He is the one. இந்த மெய்யாகவேன்ற வார்த்தை அங்கே ஆரம்பிச்சிட்டாரு. He started this truly, truly, surely word there. புதிய ஏற்பாட்டுல தான் நிறைய இடத்துல எழுதும் போது பரிசுத்தவான்கள் எழுதும் போது அது அப்படி எழுதி In வச்சிருப்பாங்க. the New Testament only when the holy people are writing, they are written. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Truly, truly, I say to you. இத அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். He said there also. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Truly, I am telling it to you. அவர் தாமே.
He, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் all our griefs, அவர் மேல் சுமத்தப்படுகிறது. our transgression was put on him. இது இயேசு பிறந்த பிறகு சொல்லலங்க. It is not told after Jesus was born. பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியாரு. It was told before he was born. இதுக்கும் முன்னாடி ஒரு முறை சொல்லிட்டார். Before that also he is told. மனிதன் பாவம் செய்து Man had been saved. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார். Before pushing him out of the Garden of Eden, he had said, பிசாசே, Satan, உன் வித்துக்கும் for your seed என்னுடைய வித்துக்கும் and my seed, ஒரு பெரிய பகை வந்து விட்டது. there's a big enmity come. இந்த இரண்டு வித்துக்குள்ள ஒரு போர் நடக்க போகிறது. There's going to be a war between these two. அந்த போர் என்ன? What is that war? கல்வாரி சிலுவை. The Calvary cross. கடைசியா நீ அங்கதான் நேரடியாக சந்திக்க வேண்டும். There you have to meet me head on. அது வரைக்கும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள். Whatever you have to do, you do. உன் வித்துக்கும். For your seed. அவன் என்ன வித்து விதைத்தான்? And what seed he sowed. சாகுவாய் என்று சொன்ன அந்த வார்த்தை எடுத்து விட்டு He took away the word that was told you will die. சாக மாட்டாய் என்ற வித்தை ஆதாமுக்குள்ளே போட்டபடியா He put in the seed that you will not die. அவன் ஆத்துமா செத்து போனது. His soul died. ஆத்துமா செத்து போனது. His soul died. ஆதாம் சரீரத்துல உயிரோடு தான் இருந்தான். Adam was alive. அன்றைக்கு பிசாசுக்கு சொல்லப்பட்டது, That day was told to Satan. உன் வித்துக்கும் For your seed. ஸ்திரீயின் வித்துக்கும் And the woman's seed. ஒரு பகை உண்டாகும். I will create an அந்த enemy. ஸ்திரீ தான் மரியாள். And that woman was அந்த Mary. ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புவதற்கு அவருடைய வித்தை அனுப்பி In வைத்தார். that womb only is God the Father sent his son to be அந்த born. வித்து தான் இயேசு. That seed is Jesus. இப்போது பிசாசின் யுத்தத்திற்கும் Now for Satan's war இதோ இயேசுவின் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய வித்துக்கும் இப்போது போர் நடக்கிறது. and the Son of God, Jesus, there's a war happening. கல்வாரி சிலுவையில் என்ன நடக்க போகிறது என்பதை ஏதேன் தோட்டத்திலே In சொல்லிவிட்டார். the Calvary cross, what will happen? He told them. அப்படி பகை உண்டாக்கும் போது என்ன நடக்க போகுது? When an enemy is created, then what happens? அவர் உன் தலையை நசுக்குவார். She will smash your head, உன் தலையை நசுக்குவார். crush your head. ஆனால் நீ என்ன செய்வாய் தெரியுமா? But you know what you will do? அவருடைய குதிங்காலை தீண்டுவாய். You will bite his heel. அதான் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. That is why he was nailed on his feet. அவனை கர்த்தர் நசுக்கும் பொழுது When God crushed him, இவன் அவருடைய குதிங்காலை தீண்டுவான். he bit his heel. இவன் என்ன நினைத்தான்? What did he think? வழி தாங்க முடியாமல் He won't be able to bear the pain. மனித குலத்தை சபித்து விடுவார் என்று நினைத்தார். He thought he would curse the mankind. இயேசு சபிக்கவே இல்லை. But Jesus never. பிதாவே, Father, இவர்களை மன்னியும், forgive them. இவர்களை மன்னியும். Forgive them. அதைத்தான் சொன்னாரே தவிர That is what he said. வேறொன்றும் அங்கு He சொல்லவில்லை. didn't say anything else. ஆனால் பிசாசு நசுக்கப்பட்டவர். So Satan was crushed. இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையிலே For you, அவருடைய குதிங்காலிலே ஓட்டை போடப்பட்டது. for you and me, he was nailed on his feet on the cross. ஆணிகளால் கடவாகப்பட்டது. He was nailed to the cross. ஆனால் நேரம் வந்த உடனே So the time came. இயேசு அறிந்து Jesus knew it. ஆதியிலிருந்த அந்த அன்பை The love he had from the beginning. கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் Till the time he gave his life on the cross. அவர்கள் மேல் வைத்த அன்பு மாறவே இல்லை. The love he kept on them never changed. அந்த அன்பு இன்றைக்கும் மாறவில்லை. Till today the love hasn't changed. கண்களை மூடி சிறந்தாச்சு. Let's close our eyes, bow our heads. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, சிலுவை தியானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. we have come to the meditation of the cross. சிலுவையின் கீழ் வந்திருக்கிறோம் We ஆண்டவரே. have come to the meditation of the cross. சிலுவையிலே செய்து முடித்தவைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, To know what you've done on the cross for us. நீர் எப்படி ஆண்டவரே நேரம் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டீரோ, How you knew the time came. அதே ஞானத்தினால், In that same wisdom. அதே பரிசுத்தாவின் In வல்லமையினால் the same power of the Holy Spirit. நாங்களும் அறிந்து கொள்ளும்படி For we also know. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. God the Holy Spirit, you help us. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. God the Holy Spirit, you help us. வேலை வந்தது என்று அறிந்து கொண்டீரே, You knew the time came. எங்களுக்கும் கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ளுகிற For us also to know what happened on the Calvary. பிதாவாகிய தேவன் God the Father. தன் குமாரனை அறிகிறது நித்திய ஜீவன் என்று சொல்லினேன். He said, knowing your son, அந்த your life is அந்த gone. நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் கடந்து வரும்படி To the eternal life. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்புங்க. You give us the knowledge. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. You bless each and every one. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless each and every இந்த one. நாள்ல விண்ணப்பத்தை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Put into your hands all the ones who are given to இந்த something. வாரம் முழுவதுமாய் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் You ஆசீர்வதிப்பார். bless all the children celebrating their திருமண birthday. நாளை நினைவுகூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். You bless all the children celebrating their கொடுத்த anniversary. ஒவ்வொரு கரைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Lord, you bless each and every hand. வந்தவர்கள் வந்த வண்ணமாக போய்விடாமல் ஆண்டவரே, Not let the people not go just to live. விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவி
சொல்லி சுத்திகரித்து for your praises, but sanctify them. பரிசுத்தப்படுத்தி அனுப்பும்படியாய் Make them holy நம்முடைய அன்பின் கரத்தில் and you ஒப்புக்கொடுக்கிறோம். put into your hands. சபை முழுவதுமாய் கழுவி You சுத்திகரிக்கப்படும். sanctify the entire church. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். We make ourselves humble and மகிமையை we எடுத்துக்கொள்ளும். take the glory. ஆசீர்வாதம் Bless us, we bless. இயேசுவின் நாமத்தினால் In பிதாவே. the name of Jesus, we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுங்கள். clap our hands and thank God.